கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மனு அளித்திருந்தது. இந்த நிலையில் கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. கரூர் நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி அக்டோபரில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. செப்டம்பர் 27 விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். நீதிபதி அருணா ஜெகதீசன் குழுவின் விசாரணைக்கு தடை விதித்த உத்தரவை ரத்து செய்யவும் கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது உயர்நீதிமன்ற உத்தரவிட்ட சிறப்பு விசாரணை குழுவை விசாரணையை தொடர அனுமதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது தலைமை செய்தியாளர் கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் கார்த்திகேயன்? சென்ற அக்டோபர் 13 அன்று உச்சநீதிமன்றம் தாவேகா மற்றும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் அவர் சார்பாக அவர் தொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனில் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருந்தாங்க. அந்த இடைக்கால உத்தரவிலேயே எஸ்ஐடி தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் நியமித்த எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழுவை ரத்து செய்து, அதே போல் அருணா ஜெகதீசன் குழுவிற்கும் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் குழு ஒன்மேன் கமிஷனுக்கும் ஒரு தடையை கொடுத்து வழக்கை முற்றிலுமாக சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தார்கள். அதே போல அந்த சிபிஐ விசாரணை மேற்பார்வையிடுவதற்காக 3 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற குழு, ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர், அதே போல் அதில் தமிழ்நாடு அல்லாத அதிகாரிகள் 2 பேர் அவர்களோடு சேர்த்து சிபிஐ மேற்பார்வையிடும், அவர்கள் அசஸ் பண்ணாங்க. உச்சநீதிமன்ற நீதியரசரை, ஓய்வு பெற்ற நீதியரசரை அவருக்கு உதவியாக தமிழ்நாடு பூர்வீகமாக கொள்ளாத அதிகாரிகளை வைத்து அந்த மேற்பார்வை குழு செயல்படும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அது கடும் அதிருப்தியை எழுப்பியது. நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த உத்தரவை பிறப்பித்தவே அந்த உறவினர்கள் என்று தாக்கல் செய்த இருவர் தாங்கள் அதில் கையெழுத்தை இடவில்லை, தங்களிடம் போலியாக கையெழுத்து பெறப்பட்டது. அதில் ஒருவருடைய தந்தை தன்னுடைய மகனுக்கு வேலை வாங்கி தருவதற்காக கையொப்பம் பெறப்பட்டது என்றும், இன்னொருவர் அதே போல் தனக்கு தெரியாமல் கையெழுத்து பெற்றுவிட்டார்கள், வேறொருவரிடம் பெற்றுவிட்டார்கள் என்று பெரிய சர்ச்சையெல்லாம் எழுந்தது. அவர்கள் இருவருமே ஒரு வீடியோ கால் மூலமாக உச்சநீதிமன்றம் முன்பு அப்பொழுதே ஆஜராகி தாங்கள் இதில் கையொப்பம் இடவில்லை என்பதை கூட தெரிவித்திருந்தார்கள். இருந்தபொழுதும் இடைக்கால உத்தரவிலேயே மெயின் பிரேயர், அதாவது வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற முக்கியமான உத்தரவையே, மெயின் பிரேயரையே இடைக்கால உத்தரவாகவே உச்சநீதிமன்றத்தின் அமர்வு பிறப்பித்திருந்தது. இது பெரிய ஒரு சர்ச்சையை எழுப்பியது. குறிப்பாக தமிழ்நாடை பூர்வீகமாக கொள்ளாத ஒரு அதிகாரியை வைத்து விசாரிக்க வேண்டும், அந்த மேற்பார்வை குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று அந்த வாசகங்கள் அடங்கிய அந்த உத்தரவு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. அது அரசியல் ரீதியாகவும் சரி, அதிகாரிகள் மட்டத்திலும் சரி, எப்படி ஒன்றிய அரசின் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக சிபிஐ அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பூர்வீகமாக கொண்டதை வைத்தே அவர்களை தீர்மானிக்க முடியும். அந்த பிரெஜுடிஸ் தவறு. அது மொத்தமாக தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய அதிகாரிகள் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தியது என்று பெரிய விமர்சனம் எல்லாம் வந்த நிலையில் அது தொடர்ந்து அது சார்பாக தமிழ்நாடு அரசின் ஒரு முறையீடு செய்து அந்த உத்தரவிற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும், அந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக என்று ஒரு கோரிக்கை இருந்த வண்ணம் இருந்தது.